இந்த வீடியோல நான் உங்களுக்கு 5 வேற லெவல் Faceless YouTube சேனலுக்கான ஐடியாவை தர போறேன். இப்போலாம் நிறைய பேருக்கு YouTube மூலமா நல்லாவே பணம் சம்பாதிக்க முடியும்ங்கிறது தெரியுது. ஆனா நம்மளுடைய ஃபேஸை காமிக்காமலையும் நம்மளால ரொம்பவே நல்லா சம்பாதிக்க முடியும்ங்கிறது தெரியறது இல்ல. நீங்க கண்டிப்பா நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் லட்சக்கணக்கில் வியூஸும் போகும் and அந்த வீடியோஸ் மூலமா அவங்க லட்சக்கணக்கில் பணமும் சம்பாதிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபேமஸான யூடியூபர்ஸ் மாதிரியே இன்னொரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க கேமரா முன்னாலலாம் வரவே மாட்டாங்க. பட் அவங்களும் கூட லட்சக்கணக்கில் இன்ஃபேக்ட் கோடி கணக்கில் கூட சம்பாதிக்க தான் செய்றாங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த செட் ஆஃப் யூடியூபர்ஸ் மாதிரியே உங்களாலையும் கேமரா முன்னால வராம உங்களுடைய ஃபேஸை காமிக்காமலையும் யூடியூப் மூலமா நல்லாவே சம்பாதிக்க முடியும். அதுலயும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போற சில சேனல் ஐடியாஸ் மூலமா உங்களால 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் ஏன் அந்த 10 மில்லியன் வியூஸ் இல்லாமலும் கூட உங்களுடைய சேனலை மானிடைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஓகே ஹரி என்னவோ சொல்ற எங்க இருந்து வீடியோ எடுக்கிறது எப்படி வீடியோ போடுறது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 5 சூப்பரான Faceless YouTube சேனலுக்கான ஐடியாவை தர போறேன். சும்மா இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க மட்டும் சொல்லிட்டு போக போறது இல்ல. ஒரு ஐடியாவுக்கு அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற சேனல்ஸ் எக்ஸாம்பிளா வச்சு அவங்க அந்த வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க and அதே போல வீடியோஸை நீங்களும் எப்படி கிரியேட் பண்றதுங்க மாதிரியான எல்லா விஷயத்தையும் சேர்த்து அந்த 5 ஐடியாவையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த 5 ஐடியாவுல அட்லீஸ்ட் ஒன்னாவது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகலாம். ஆனா நம்மளுடைய சேனல் ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வீடியோஸ் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும்னு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சோ ஐடியா நம்பர் 5 அனிமல் சேனல். என்ன ஹரி சொல்ற என்கிட்ட எதுவும் பெட் அனிமல்ஸ் இல்லன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான அனிமல் சேனல்ஸ் ரன் பண்றதுக்கு உங்ககிட்ட பெட் இருக்கணும்ங்கற அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு சேனலை பாருங்க. அனிமல் வைஸ்ங்கற இந்த ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம அந்த சேனல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்ஸிமம் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா why does my cat sleep with me, எதனால என்னோட பூனை என் கூடயே தூங்குது, how to dream your dog snail, 7 mistake cat owners make, இந்த மாதிரியான ரொம்பவே சிம்பிளான வீடியோஸ் தான் போடுறாங்க. and நீங்களே பார்க்கலாம் இந்த சேனல்ல அந்த சேனலோட ஓனர் எந்த ஒரு இடத்துலயும் அவருடைய ஃபேஸை காமிக்கவே இல்ல. and இந்த சேனலுக்கு சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2.45 மில்லியன் வியூஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச வர இந்த சேனல் அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 இருந்து 60,000 வரை ரொம்பவே ஈஸியா earn பண்ணுவாங்க. எல்லாம் சரிதான் ஹரி, ஆனா இந்த மாதிரியான கேட் வீடியோஸ்க்கு டாக் வீடியோஸ்க்கு நான் எங்க போகணும்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த சேனலை பொறுத்தவரை அவங்க அப்லோட் பண்ணிருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸ்ல அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே ஸ்டாக் ஃபுட்டேஜஸ். ஸ்டாக் வீடியோஸ் என்னன்னு சிம்பிளா சொல்றேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளோட யூடியூப் வீடியோஸ்ல எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சிம்பிளா பிக்சல்ஸ் மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு டாக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டோஸ் கிடைக்கும். இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களால காப்பிரைட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா உங்களோட யூடியூப் சேனல்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் போட்டோஸ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களால வீடியோஸ் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோ கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5400 வீடியோஸ் இருக்கு. இது பிக்சல்ஸ்ல மட்டும். இதே மாதிரி பிக்சாபின் இன்னொரு வெப்சைட் இருக்கு. அதுல போய்ட்டு டாக் சர்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம். இதுல எவ்வளவு டாகோட இமேஜஸும் போட்டோஸும் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான இந்த ரெண்டு வெப்சைட்ஸ்லயும் வர எல்லா ஃபுட்டேஜையும் உங்களால உங்களோட யூடியூப் சேனல் வீடியோஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சரி ப்ரோ அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங் தம்ப்நெயில் டிசைனிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இருக்காங்க நம்மளுடைய இந்த வீடியோட ஸ்பான்சர் ServiceMela. ஆக்சுவலி ServiceMelaங்கிறது ஒரு சர்வீசஸ்க்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். பல விதமான ஆன்லைன் as well as ஆஃப்லைன் சர்வீஸும் ஸ்கில்ட் இண்டிபெண்டன்ட் செல்லர்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களாலயும் கூட ServiceMela மூலமா உங்களுடைய ஸ்கில்லை மத்தவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். அதுவும் few ஹவர்ஸ்லயே. என்னகரி சொல்ற இது எப்படி நாங்க பண்றதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ServiceMela ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ரொம்பவே ஈஸியா நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க, உங்க சர்வீஸோட கேட்டகரி அண்ட் அந்த சர்வீஸ்க்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ண போறீங்க அண்ட் உங்களுடைய சர்வீஸ்க்கு ரிலேட்டடான போட்டோஸ் இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த சர்வீஸை முடிச்சு கொடுப்பீங்கங்கறத ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான் சிம்பிள். உங்களுடைய சர்வீஸ் ஆன்லைன் மோட் ஆர் ஆஃப்லைன் மோட்ங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய சர்வீஸை போஸ்ட் பண்ணிரலாம். இப்போ நீங்க கொடுத்த சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க அப்லோட் பண்ண உங்களுடைய சர்வீஸோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய பிரைஸ் ஓகேனா சர்வீஸ் பையர்ஸ் உங்களுக்கு பே பண்ணி உங்களுடைய சர்வீஸ் அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் நீங்க ஒரு சர்வீஸ் பையரா இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் செல்லரோட ஃபீச்சர்ஸ் ரிவ்யூஸ் பிரைஸ் அண்ட் ஈவன் நீங்க அவங்க கிட்ட தனியா பேசிட்டு கூட உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுக்கிறதும் பேமெண்ட் வாங்குறதும் ரொம்பவே சிம்பிள். KYC ப்ராசஸ் வெறும் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. அப்புறம் ServiceMela ஓட அக்கவுண்ட few minutes to hours குள்ள வெரிஃபையும் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ServiceMela easy to use and secured பிளாட்ஃபார்மா ப்ரொவைட் பண்றாங்க. 24/7 சர்வீஸ், 100% refund for cancellation and உங்களுக்கு ரொம்பவே சேஃபான KYC வெரிஃபைட் செல்லர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஹரி ப்ரோ எனக்கு நல்ல எடிட்டிங் தெரியும், நான் நல்லா டிசைன் பண்ணுவேன், எனக்கு வெப் டெவலப்மென்ட் பண்ண தெரியும், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கட்டும் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆர் நிறைய செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னா காம்படிஷன் ரொம்பவே ஹெவி ஆயிடும். அண்ட் சர்வீஸ் பையர்ஸ் நீங்க அதெல்லாம் இல்ல ப்ரோ என்கிட்ட காசு இருக்கு, யாராவது எனக்கு தேவையான ஒரு வேலையை பக்காவா பண்ணி கொடுத்தா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் டெஃபினட்டா செக் பண்ணுங்க. ஈவன் நம்மளுடைய டீமோட சர்வீஸ் கூட உங்களுக்கு ServiceMela மூலமா கிடைக்கும். என்னன்னா இது ஒரு ப்ரொமோஷனா இருந்தாலுமே நான் எதுக்காக இவ்வளவு டீடைலா சொல்றேன் அப்படின்னா திறமையோட இருக்கிற ஏதோ ஒரு பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ டெஃபினட்டா நீங்க செக் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 4 டாப் 10 சேனல்ஸ். டாப் 10 சேனல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த ஒரு சேனலை பாருங்க. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்
வெப்சைட் இருக்காங்க. அண்ட் அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா டாப் 10 ஈவில் பீப்பிள், டாப் 10 டார்க் ஈவென்ட்ஸ் இன் ஹிஸ்டரி, இந்த மாதிரி இவங்க டாப் 10 கீழ நிறைய கண்டென்ட் எடுத்து அதெல்லாம் வரிசையா அரேஞ்ச் பண்ணி வீடியோஸை மேக் பண்றாங்க. இவங்கள மாதிரியே நீங்க எந்த கண்டென்ட் வேணாலும் டாப் 10 அரேஞ்ச் பண்ணி வீடியோ போடலாம். லைக் டாப் 10 பணக்காரர்கள், டாப் 10 பில்டிங்ஸ், டாப் 10 ஹீரோஸ், டாப் 10 ஹீரோயின்ஸ், இந்த மாதிரி டாப் 10 அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரியான ரொம்பவே ஈஸியான வீடியோஸை உங்களால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் படி லாஸ்ட் 30 டேஸ்ல 8.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இவங்களுடைய சேனலுக்கு வந்து அந்த 8.5 மில்லியன் வியூஸை வச்சு இவங்க எப்படி பார்த்தாலும் மினிமம் 2 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரை earn பண்ணிருப்பாங்க. சரி ஹரி, நீ சொன்ன மாதிரி கண்டென்ட் எடுத்துறலாம். வீடியோ கிளிப்ஸ்க்கும் இமேஜஸ்க்கும் நாங்க போகணும்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உலகத்தோட டாப் 10 பில்டிங் கண்டென்ட் பண்றோம்னு வச்சுப்போம். நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு புர்ஜ் கலிஃபான்னு சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுல ஃபீச்சர்ஸ் கீழ கிரியேட்டிவ் காமன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வீடியோஸ்மே உங்களால காப்பிரைட் ப்ராப்ளம் எதுவும் வராம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழ இருக்கு. சோ அந்த வீடியோ அப்லோட் பண்ண கிரியேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட வீடியோஸை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ தர மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோஸ் அவங்க பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோஸ்க்கு மேல நம்ம ஒரு எஜுகேஷன் வேல்யூவோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோ ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோஸை நம்மளோட வீடியோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஹரி சொல்ற வேல்யூ ஆடிங் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வேல்யூ ஆடிங்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம யூஸ் பண்ற சோர்ஸ்க்கு மேல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிருக்கணும். சோ அந்த கிளிப்ஸ்க்கு மேல நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணீங்கன்னா அது ஃபேர் யூஸ் கீழ வரதால உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது. இந்த மாதிரி பண்ணாம நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல இருந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி அண்ட் கூகுள்ல இருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து சும்மா ஸ்லைடு ஷோ மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்டு அப்லோட் பண்ணீங்கன்னா யூடியூப் உங்களுடைய சேனலை லோ எஃபர்ட் சேனல்ங்கிற கேட்டகரியில போட்டு உங்களுடைய சேனலை டிமானிடைஸ் பண்ணி உங்க சேனலை டெர்மினேட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இந்த ஒரு சேனலை பாருங்க, டாப் 10 ஹிந்திங்கிற ஒரு சேனல். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.58 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய பாப்புலர் வீடியோஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா டாப் 10 டேஞ்சரஸ் டாக்ஸ், டாப் 10 லக்ஸூரியஸ் ட்ரெயின், டாப் 10 பெஸ்ட் இந்தியன் சிங்கர்ஸ், இந்த மாதிரியான ரொம்பவே சிம்பிளான வீடியோஸ் போட்டு இவங்களுமே ரொம்பவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம். நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன எல்லா சேனல்ஸ்லயுமே அந்த சேனலுடைய ஓனர் எந்த ஒரு இடத்துலயும் அவருடைய ஃபேஸை காமிக்கவே இல்ல. உங்களுக்கு கண்டென்ட்க்கான ஐடியாவே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் சாட் ஜிபிடில போயிட்டு டாப் 10 டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அதை டைப் பண்ணா போதும். இப்ப எக்ஸாம்பிள் டைப் பண்ணிருக்கேன் பாருங்க, டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்பிள் இன் தமிழ்நாடு டைப் பண்ணிருக்கேன். வரிசையா வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் ராமசாமி, இந்த மாதிரி வரிசையா வந்துச்சு இல்லையா. இப்போ நீங்க இவங்கள பத்தின கொஞ்சம் டீடைல்ஸையும் இவங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து மெர்ஜ் பண்ணி டாப் 10 அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஐடியா நம்பர் 3, டெக் கேஜெட் வீடியோஸ். கேஜெட் வீடியோவா? கேஜெட்லாம் வாங்குற அளவுக்கு காசு இல்ல ஹரின்னு சொன்னீங்கன்னா வெயிட் ஆக்சுவலி இந்த மாதிரியான கேஜெட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு நீங்க கேஜெட் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. உண்மையா நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் சேனல்ஸ் பாப்போமா? இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு சேனலோட பேர் பாத்தீங்கன்னா யூஃபேக்ட் டெக். இந்த சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15 coolest gadgets for men, 17 coolest gadgets you can actually buy, 23 coolest gadgets you will definitely enjoy. இந்த மாதிரி நிறைய gadgets வீடியோவை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை வரிசையா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸை கிரியேட் பண்றாங்க. அண்ட் இந்த சேனலுக்கு சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மில்லியன் வியூஸ் போகுது. சோ இந்த சேனல் டெக் சேனலோட கேட்டகரியில வரதால டெஃபினட்டா இந்த சேனலோட சிபிஎம் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அதனால எனக்கு தெரிஞ்ச வர இந்த சேனல் எப்படி பார்த்தாலும் மினிமம் 5 lakhs to 8 lakhs வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இதே போலவே வீடியோஸ் போடுற இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சேனல்ஸ் நீங்க இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக் இந்த சேனலும் இதே மாதிரி தான் வீடியோஸ் போடுறாங்க. அண்ட் நியூ டெக் கேஜெட்ஸ் இந்த ஒரு சேனலும் இதே மாதிரி தான் வீடியோஸ் போடுறாங்க. சரி எல்லாம் சரிதான். ஆனா வீடியோ கிளிப்ஸ்க்கு எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஜஸ்ட் யூடியூப்க்கு போய் அந்த கேஜெட்டோட பேருக்கு பின்னால அபிஷியல்ங்கற வேர்ட் மட்டும் ஆட் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கேஜெட் உருவாக்குன கம்பெனியே அந்த கேஜெட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த வீடியோஸ்லாம் நீங்க ரொம்பவே ஈஸியா எடுத்து உங்களுடைய வீடியோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கூட அந்த ஒரு ப்ராடக்ட்டோட பேரை நீங்க அமேசான்ல சர்ச் பண்ணீங்கன்னா அங்க கூட அந்த கேஜெட்டுக்கு ரிலேட்டடான நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஹரி அப்படிதான் யூஸ் பண்ணா காப்பிரைட் ப்ராப்ளம் எதுவும் வராதான்னு கேட்கலாம். சரிதான். கொஞ்சம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு அதை மத்தவங்க கிட்ட காமிச்சு அதை வாங்க வைக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் இன்ஃபேக்ட் சில கம்பெனிஸ்லாம் கோடிக்கணக்கிலோட செலவு பண்றாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்படிப்பட்ட இந்த கம்பெனிஸ்க்கு நீங்க ஃப்ரீயாவே அவங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி பேசி அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க. ஆக்சுவலி இது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இல்லதான், இது நம்ம சைடுல இருந்து பார்க்கறப்ப அது ஒரு கண்டென்ட் தான். இதே இது அந்த கம்பெனி சைடுல இருந்து பாருங்க, நம்ம போட போற அந்த வீடியோ கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீயான அட்வர்டைஸ்மென்ட். சோ ஒரு கம்பெனி எந்த விதமான செலவும் பண்ணாம அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீயான அட்வர்டைஸ்மென்ட்க்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெவர். இதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. சோ இந்த மாதிரி நம்ம பண்றதால இது டெஃபினட்டா ஒரு டபுள் சைடு வினா இருக்கும். நமக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அந்த கம்பெனிஸோட பிராண்ட் நிறைய பேரை ரீச் பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் அந்த கேஜெட்ஸோட பையிங் லிங்க்ஸ் எல்லாம் உங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் பார்க்க வர நிறைய வியூவர்ஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சோ இதன் மூலமா உங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன் கிடைக்கும். அண்ட் அந்த கம்பெனிஸ்க்கு உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படினா என்ன ஹரின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல விற்கப்படுற ஏதோ ஒரு பொருளுடைய லிங்க் எடுத்து அதை ஷேர் பண்ணி அந்த
அந்த லிங்க் கிளிக் பண்ணி யாராவது அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய விலையில இருந்து உங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் கமிஷனா கிடைக்கும். அண்ட் இதுக்கு எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இதை யூடியூபர்ஸ் மட்டும் தான் இல்ல யாரு வேணாலும் பண்ணலாம். இது எப்படி அமேசான் மூலமா ப்ராப்பரா பண்றது பத்தி ஒரு டீடைலான வீடியோவை நம்ம சேனல்லே போட்டுருக்கோம். அந்த வீடியோவை நீங்க மேல தெரிய இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் ஐடியாவை பார்க்கிறதுக்கு முன்னால இது வர இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேலையை கொடுத்திருந்தேன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சோ இதனால என்னால நான் போட்ட இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஐடியா நம்பர் 2 குயிஸ் அண்ட் ரிடில் சேனல்ஸ். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற குயிஸ் மாஸ்டர்ங்கிற இந்த ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா கெஸ் த ஃபுட் பை இமோஜி, கெஸ் த அனிமல் பை இமோஜி, கெஸ் த ட்ரிங்க் பை இமோஜி, இந்த மாதிரியான ரொம்பவே சிம்பிளான வீடியோஸ் தான் பண்றாங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்களும் கிரியேட் பண்றது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே சிம்பிள். சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் படி குயிஸ் மாஸ்டர்ங்கிற இந்த ஒரு சேனலுக்கு லாஸ்ட் 30 டேஸ்ல 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சோ அப்ராக்சிமேட்டா எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு சேனல் மானிடைஸ் ஆயிருந்தா இவங்க 40,000 to 1 lakh வரை கூட ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். குயிஸ் மாஸ்டர் 7 செகண்ட் ரிடில்ஸ் இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் இந்த ஐடியாவுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஐயோ ஹரி எனக்கு இந்த ரிடில்ஸ்லாம் தெரியாத நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தவில்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ChatGPT ல இருந்து ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க Canva, OpenShot மாதிரியான ஈஸியான சாஃப்ட்வேர்ஸ் மூலமா உங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். சேனல் ஐடியா நம்பர் 1 குக்கிங் சேனல்ஸ். ஐயோ ஹரி குக்கிங் அதெல்லாம் சுத்தமா தெரியாது, தயவு செஞ்சு ஆள விட்டு நீங்க சொல்றதே எனக்கு கேக்குது. வெயிட் இது ஒரு குக்கிங் சேனலுக்கான ஐடியா தான், ஆனா நீங்க குக் பண்ணணும்ங்கற அவசியமே இல்ல. புரியல இல்ல? இந்த சேனலை கொஞ்சம் பாருங்க. மினியேச்சர் குக்கிங்ங்கற இந்த ஒரு சேனலை பாருங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.53 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பெரிய லெவல்ல சமைக்கிறது இல்ல. இவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்களை எடுத்து குட்டி குட்டி பொருட்களை வச்சு பார்க்கிறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அது கூடவே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களோட சேனல்ல அப்லோட் பண்றாங்க. அண்ட் நீங்களே பார்க்கலாம் இந்த சேனலோட ஓனர் அவங்க போட்டுக்கிற எந்த ஒரு வீடியோஸ்லயுமே அவங்களோட ஃபேஸை காமிக்கவே இல்ல. அண்ட் இந்த சேனலோட சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு லாஸ்ட் 30 டேஸ்ல 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வர இந்த 15 மில்லியன் வியூஸ்க்கு 1 மில்லியன் வியூஸ்க்கு நம்ம அப்ராக்சிமேட்டா 50,000 எடுத்துட்டா கூட இவங்க எப்படி பார்த்தாலும் 25 lakhs to 30 lakhs வர மந்த்லி இந்த சேனல் மூலமா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல சேனல்ஸ் உங்களாலுமே ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு போன் அண்ட் குட்டி குழந்தைங்க வச்சு விளையாடுற விளையாட்டு சாமான், அவ்வளவுதான். சப்போஸ் உங்ககிட்ட விளையாட்டு சாமான்லாம் இல்ல அப்படின்னா உங்க ஏரியாவுல ஏதாவது குழந்தைங்க வச்சு விளையாண்டுட்டு இருந்தா புடிங்கிட்டு வந்துருங்க. ஒன்ஸ் வீடியோ எடுத்து முடிச்ச அப்புறமா திரும்ப கொண்டு கொடுத்துருங்க, இல்ல சட்டம் தன் கடமையை செய்யும். அண்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ServiceMela Exhibition 2023ல அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்ல இருக்கிற டாப் போஸ்டர் சர்வீசஸ்க்கு அவார்ட் அப் டு 1 lakh வர கேஷ் பிரைஸ் கொடுக்க போறாங்க. சோ நம்ம சேனலோட வியூவர்ஸ் இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே ServiceMelaல உங்களுடைய ஃபீல்டுக்கு ரிலேட்டடான இன்னோவேட்டிவ் சர்வீசஸை போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 யூடியூப் சேனல் ஐடியாஸ்ல நீங்க எதை ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி யூடியூப் சேனல் ஐடியா கிடைச்சிருச்சு ஓகே, பட் யூடியூப்ல இருந்து காசு வரதுக்கு நீங்க எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? டெய்லி எப்படி உங்களுடைய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுங்க பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல மேல தெரியுதா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி ரொம்பவே ஃபாஸ்டா அந்த 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணுங்க தெரிஞ்சுக்க கீழே தெரியுதா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.